சா கருப்பையா, தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகளில் ஊழல் என்பது தொடர்ந்து ஊடகங்களை செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழலில்தான் மேலூர் நகராட்சியில் பல்வேறு ஊழல்கள் அங்கே அரங்கேறி இருக்கிறது. உதாரணத்திற்கு மேலூர் நகராட்சி அந்த பகுதிக்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் சுமார் தினசரி 1000க்கு மேற்பட்ட தலைசுமை வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களிடம் அன்றாடு வசூல் செய்யப்படுகிறது. அந்த வசூலுக்கான ஒப்பந்ததாரர் யார், வசூலிக்கப்படுகின்ற நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளவு, அதற்கான ரசீது எதுவுமே கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. இது ஒரு மாபெரும் ஊழலாக தொடர்ந்து அந்த பகுதியில் வெடித்து பல்வேறு போராட்டங்களை பல அமைப்புகள் அங்கே முன்னெடுத்திருக்கிறது. இரண்டாவதாக, மேலூர் நகராட்சியில் 2020ஆம் ஆண்டு வரை 10 கோடிக்கு மேலாக அங்கே இயங்கக்கூடிய தினசரி காய்கறி மார்க்கெட் ஏலம் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் 2020லிருந்து 22 வரை, 23 வரை அந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் 5 கோடி வரை ஏலம் விடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 50% குறைவாக ஏலம் விடப்பட்டிருக்கிறது. 2024லிருந்து 27 வரை இதே நிலைதான். கடந்த 2000 விடப்பட்ட அமௌண்டை விட ஏறக்குறைய 70% குறைக்கப்பட்டு 5 கோடியாக அது மாறி இருக்கிறது. இது நகராட்சி விதிமுறைகளுக்கு எதிரான செயல்பாடு. ஆனால் இது தெரிந்தும் நகராட்சி ஆணையரும், தமிழக அரசும், நகராட்சி தலைவரும் திட்டமிட்டே ஊழல் செய்திருக்கிறார்கள், மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை சம்பவம். மேலூர் பகுதியில் பலர் இருந்தும் இந்த ஏலத்தை எடுத்திருக்கக்கூடிய நபர் குப்புராஜ் என்பவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலர்தான் இந்த டாஸ்மார்க் ஏலத்தை எடுக்கிறார்கள். டாஸ்மார்க் பார் ஏலத்தை எடுப்பவர்கள் அனைவருமே புதுக்கோட்டை சேர்ந்தவர்கள். அதனை போன்று நகராட்சிகளில் இருக்கக்கூடிய இந்த தினசரி ஒப்பந்தம், ஆண்டு ஒப்பந்தங்களை ஏலம் எடுப்பவர்களாகவும் புதுக்கோட்டைக்காரர்களாக தான் இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் குப்புராஜ் என்பவருடைய ஏலம் ரத்து செய்யப்பட வேண்டும். கடந்த 2024-27 வரை விடப்பட்ட ஏலம் ரத்து செய்யப்பட்டு முறையாக விசாரணை நடத்தப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர், நகராட்சி தலைவர் முகமது யாசின் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த நகராட்சி விதிமுறைகளின் அடிப்படையில், நகராட்சி விதிமுறைக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் நகராட்சி கூண்டோடு கலைக்கப்பட்டு தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தலித் விடுதலை இயக்கம் சார்பாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லாத பட்சத்தில் பல்வேறு ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நகராட்சிகள் மண்டல நிர்வாக இயக்குநர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தை தலித் விடுதலை இயக்கம் முன்னெடுக்கும் என்பதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்.